இங்கே இந்த பொண்ணோட வீட்டுக்கு போலீஸ் வரதை பார்த்தோன்னே அவங்க அப்பா பயப்படுறாரு. போலீஸா இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்னோட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருப்பாங்கப்பான்னு இந்த பொண்ணு சொல்ல, போலீஸ் வந்தவொடனே உங்களுக்கு என்ன வேணும்னு இவர் கேட்குறாரு. நான் ஆடு பார்த்தேன், இந்த மாதிரி பழைய ஃப்ரிட்ஜையும் ஏசியும் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, இப்போ கூட உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுனேன்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அப்பாவும் பொண்ணு தனியாக கூட்டு போய் சொல்கிறாரு, போலீஸ்மா காசெல்லாம் தரமாட்டாங்க, நீ இதை கொடுக்காதன்னும் போது அவர் காசை நீட்டுறாரு. இந்த மாதிரி அட்வான்ஸை வச்சுக்கோங்க, தீபாவளி அன்னைக்கு நான் ஃபுல் கேஷை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறேன்னொடனே ஒரு வாய் அடைச்சி போய் நிற்கிறாரு. தீபாவளி அன்னைக்கு அந்த போலீஸும் வந்து மிச்ச காசை கொடுத்துட்டு அந்த ஏசி எடுத்துகிட்டு போக கேட்கும் போது அவங்க அப்பா கேட்குறாரு, இதெல்லாம் ஷோரூம்லேயே வாங்கிக்கலாம்ல, என்கிட்ட ஏன் வாங்குறீங்கன்னு கேட்டால், நான் வாங்குற சம்பளத்துக்கு இப்போ ஷோரூம்லாம் வாங்க முடியாது, வீட்டில் பசங்களாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதான் இங்கே வாங்க வந்தேன்னு சொல்கிறாரு. ஏசி தூக்கும் போது அப்பா கேட்குறாரு, நீங்கள் போலீஸ் தானே, இந்த லஞ்சம்லாம் வாங்க மாட்டீங்களான்னு கேட்டால், சில பேர் வாங்குவாங்க, அது வந்து எல்லாருமேலேயும் கெட்ட பேர் ஆயிடுது, இப்போ பாருங்கள் சேஃப்டி கொடுக்க வேண்டிய நாங்களே வந்து எங்களை பார்த்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்கன்னொன்னே இவரும் ஏசியை தூக்கி கொடுக்குறாரு. ஏசி எடுத்து கொடுக்கும்போது ஒரு சட்டை எல்லாம் கரையாயிடுது. என்னங்க சட்டை கரையாயிடுச்சுன்னு கேட்கும்போது அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சட்டை கரையானா பரவாயில்ல சரியாயிரும், ஆனால் மைண்டில் இருந்த கரையெல்லாம் இப்போ தானே போயிருக்குன்னொன்னே போலீஸ்கார் சொல்கிறாரு, அடுத்த தடவை நான் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இன்வைட் பண்ணணுன்னு. இவரும் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி அனுப்புகிறாரு.